ஓகே, அனைவருக்கும் வணக்கங்க. காலை வணக்கம். நேற்று நைட்டு 11:30 வரை அப்பயும் இருக்கீங்க, இப்போ மார்னிங்கும் இருக்கீங்க. ப்ரெஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் எங்களுடைய 4ஆம் கட்ட பயணம் நான் வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதுக்காக இப்போ தூத்துக்குடி போகிறேங்க. கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் எங்களுடைய டெய்லி பயணம் இருக்குது. ஸோ முடித்து 3ஆம் தேதி வருகிறோம். வேற எதுவும் நீங்கள் கேட்கணும்னா கேளுங்க. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு கட்சியில கூட்டணி 90% முடிவு பண்ணிட்டாங்க. வழக்கமான தேமுதிக வந்து இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன் தாமதம்? தாமதம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா, யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, நிறைய டைம் இருக்குது. ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் ரொம்ப வந்து ஈகராக இருக்கீங்க. பட் நிறைய டைம் இருக்குது. February 20th பிறகு தான் டேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் டைம். அதனால் நாங்கள் வந்து தேமுதிக எங்கள் குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவாக எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மீடியா வந்து டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி ஒன்று சொல்கிறீங்க. அதுக்கு எல்லாமே வந்து நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவாக பல முறை சொல்லியிருக்கேன். உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம். அதுதான் உண்மை. ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இருந்தால் ரகசியம் ஒன்றுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்கள் வந்து ஓப்பனாக தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே தலைமை அலுவலகத்துக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் ஆனால் முதல்ல அழைச்சி நாங்கள் அறிவிக்க போகிறது ப்ரெஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் அதை பற்றி நைட் அண்ட் டே கேட்குறீங்க. ஸோ என்னோட கடமையை அதை நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியா உங்களை அழைச்சி தலைமை அலுவலகத்தை இல்ல, அதுவும் ஃபைனலைஸ் ஆகல. அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்களை கவுண்டன் தொடங்கிடுச்சு பிரதமர் மோடி அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வரதான் போகுது. அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அட்லீஸ்ட் இந்த 2026 அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையும். எனவே நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.